உலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய விருப்பன் திருநாள் சித்திரை திருவிழா அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது. இதில் இந்த விருப்பன் தேரை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். இந்த சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நம்பெருமாள் சிம்ம வாகனம், கருட வாகனம், வெள்ளி குதிரை வாகனம், பூந்தேர் இப்படி பல வகையான வாகனங்களில் எழுந்தருள்வார். விருப்பண்ண தேர் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது. அது 600 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்ற ஒரு சித்திரை உற்சவம். விஜயநகர மன்னரான விருப்பண்ண உடையார் தான் இதை தொடங்கி வைத்தார். 1323ஆம் ஆண்டு முகலாய படையெடுப்பின் போது 12,000 வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்தை காக்கணும்னு உயிரை விட்டாங்க. அதற்கு பிறகு 1371ஆம் ஆண்டு பெருமாள் திரும்ப வந்தாலும் அவங்களால உற்சவத்தை ஆரம்பிக்க முடியல. முகலாய படையெடுப்புனால கோயிலும் ராமானுஜர் செய்து வைத்த முறைகளும் முற்றிலுமாக சிதைந்து போனது. கோவிலை மீண்டும் முழுமையாக செயல்பட வைக்கவே 12 வருடங்களானது. இதற்கு இடையில் 1383ஆம் ஆண்டு சித்திரையில தான் 60 ஆண்டுகளுக்கு பின் முதல் உற்சவமாக விருப்பன் திருநாள் தொடங்கப்பட்டது. அப்போ இந்த விருப்பண்ண உடையார் திருவரங்கத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரையும் அழைத்து தங்களால் ஆன தானியங்கள், கால்நடைகள் ஆகியவற்றை அரங்கனுக்கு சமர்ப்பிக்க வேண்டி இந்த சித்திரை திருநாளை 1383ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கி வைத்தார். இந்த விருப்பண்ண உடையார் 17,000 பொற்காசுகளும் 52 கிராமங்களும் தானமாக கொடுத்து தொடங்கி வைத்தார். அதனால இந்த விருப்பண்ண உடையாரோட பேரிலேயே விருப்பன் திருநாள் அப்படின்னு பெயர் வந்தது.